சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். நான் பிஸ்னஸில் பெரிய மேக்னெட்டாக வரணும் அல்லது பிஸ்னஸில் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. ட்ரை பண்ணலாம். ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கான செலவினங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த முயற்சிகளால் உங்களுக்கு நன்மைகள் எப்படியும் எதிர்பாராத பயணம் இருக்குது, அதுவும் நன்மைகள் உண்டு. ஆனால் என்னென்னா உங்களுடைய முயற்சியில் உடைக்கு 2 தடவை எகேன் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்போயெல்லாம் மனக்குழப்பங்கள் இருக்குது, அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் அப்பாவால் ஏதாவது நன்மையை எதிர்பார்க்குறீங்க அல்லது அம்மாவால் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அன்பு பாசம் எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனி ஸ்பெக்குலேஷனில் எந்த விதமான யூக வணிகங்களையும் பரவாயில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாபம் கிடைக்குங்கிறதுக்காக தயவுசெய்து கடன் வாங்கி பண்ணாதீங்க. இருக்கிற மனையை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. எந்த அளவுக்கு உங்களுடைய கெரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் உங்களுடைய கொலீக்ஸும் சரி, உங்களுடைய சுப்பீரியரும் சரி, பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய லெவலில் சொந்த பிஸ்னஸுமே அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார், அவ்வளோதான். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் நட்பு வட்டாரம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால நண்பர்களை பெரிய லெவலில் நீங்கள் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கிக்குங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனம். ரொம்ப நாளாக உங்களுக்கு அஃபேர் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது, சிவ தரிசனம். அது மட்டும் இல்லை, பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய நரசிம்மரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமையும்.